ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 29வது வசனம். நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள், நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணமடைவீர்கள். ஆம் தேவ ஜனமே, நாம் விரும்பின விருப்பம் எது? கர்வாலி மரங்களையா தோப்புகளையா என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆம், இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மரங்களை தெய்வங்களாக நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். தோப்புகளில் இருக்கிற விக்கிரக ஆராதனை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ராஜாக்கள் காலத்திலே செய்த அதே அந்த தோப்பு விக்கிரகத்திலே இதோ தோப்புகளிலே இருக்கிற விக்கிரகங்களை நாடி செல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். இறந்தவர்களை வைத்து வழிபடுகிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் நமக்காக உண்டாக்கின மரங்களை இதோ நாம் என்ன செய்கிறோம்? கடவுளாக மாற்றி இந்த நாளிலே வழிபடுகிறவர்களாய் இருக்கிறோம். இதோ கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இது நிமித்தமாக வெட்கம் உண்டாகும், இது நிமித்தமாக நாணம் உண்டாகும் என்று சொல்லி இதோ அவமானப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, நம்முடைய விருப்பம் தேவனாக இருக்க வேண்டும். நாம் விரும்புகிற விருப்பம் கர்த்தராக இருக்க வேண்டும். மாறாக இதோ நான் இவர்களை விரும்புகிறேன், இவரை மட்டுமே விரும்புகிறேன், இவர்தான் என்னுடைய எல்லாம் என்று சொல்லி மனிதர்களை கூட சில பேர் கர்வாலி மரங்களை போல நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கர்வாலி மரங்கள், தேவன் ஒரு காற்றை அசைய பண்ணினால், கர்வாலி மரங்கள் கர்த்தர் ஒரு நிலநடுக்கத்தை கொடுத்தால் அசைக்க முடியாத அந்த மரமும் அசைத்து போடப்படும். உறுதியாயிருக்கிற மரமும் அது வேரோடு பிடுங்கப்பட்டு போகும். எனவே தேவ ஜனமே, வெட்கமும் நாணமும் அடைகிற இந்த விருப்பங்களை தள்ளிவிட்டு தேவனை ஆதாரமாக வையுங்கள். அநேக யூத ராஜாக்களுடைய வீழ்ச்சி இந்த தோப்புகளும் கர்வாலி மரங்களுமே. எனவேதான் அவர்களுடைய இதோ அந்த ராஜாங்கத்திலே தேவனை அவர்கள் முதன்மைப்படுத்தாதது நிமித்தமாகத்தான் அவர்கள் வாழ்க்கையில என்ன நடந்தது? இதோ ராஜ்ய பாரத்தை அவர்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. எனவே உங்களுடைய ஆயுசையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளாதபடிக்கு கர்வாலி மரங்களையும் தோப்புகளையும் நாடி செல்லாதிருங்கள். தேவனையே விரும்புங்கள், தேவனையே ஆதாரமாக கொண்டுங்கள். அவர் ஒருவரை காதலிக்க தகுதியானவர், அவரை மறந்து விடாதிருங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, கர்வாலி மரங்களையோ தோப்புகளையோ நாங்கள் முதன்மைப்படுத்தாதபடிக்கு உம்மையே நாங்கள் முதன்மைப்படுத்தி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.